நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போனால், அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கணும். ஒரு ஊரில் வந்து 2 பக்கத்து வீட்டுக்காரங்க. இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது. அப்படியே இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் வயிற்றுச்சல் ஓவர் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, கடவுளை நோக்கி தாவம் பண்ணாங்க 2 பேரும். உடனே கடவுள் சரின்ட்டு அவனுக்கு சரி வராங்க அவங்களுக்கு விட்டு அவங்க முன்னாடி ஒரு வந்த உடனே கடவுள்கிட்ட, கடவுளே அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு வேண்டிப்பான். வேணுன உடனே கடவுள் இவனுக்கு கண்ணை வந்து போச்சு. உடனே இந்த என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டீங்க? ஆமாம், அடுத்தவனை பார்த்து போட்டு வைத்தறிச்சல் பண்ணால் இதுதான் பரிசு கிடைக்கும் அப்படின்ட்டு இவனுக்கு இப்படி தானே கொடுத்து அங்கே போய் கடவுள், மகனே உன் தவத்தில் நான் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்ததோடு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் 1 மடங்கு அப்படின்ட்டு. உடனே உனக்கு வந்து 2 கண்ணு அவிஞ்சு போகுதுன்னு சொல்கிறார். உடனே 2 கண்ணு போச்சு. என்ன கடவுள் இப்படியாச்சு? ஆமாம், வந்து உனக்கு வந்து 1 கண்ணு வேணும்னா நீ தான் அவனுக்கு கொடுத்தாலே எனக்கு வந்து டபுள் மடங்கு வேணும்னா அதான் 2 கண்ணு அவிஞ்சு போச்சு. உடனே இதுலேருந்து என்ன தெரியுது? அடுத்தவனை பார்த்து போறாமல் பட்டா ஒன்றுமே ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து எப்பயுமே ஒரே கடைக்கு தான் முடி வெட்ட போகும். அப்படி போகும்போது அந்த ஊரில் வந்து ராஜாவுக்கு பிடிக்காதவங்கலாம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி முடி வெட்டுறவனுக்கு அந்த முடி வெட்டுறவருக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து உனக்கு நிறையா காசு தரேன், நீ வந்து அந்த ராஜாவுக்கு வந்து சேவிங் பண்ணும்போது அறுத்து கொலை பண்ணிடு அப்படின்ட்டு. உடனே சரின்னு ஒத்துக்கிட்டான். சரின்னு ஒத்துக்கிட்டு ராஜா வந்து முடிவெட்டுற சேரில் உட்கார்ந்து தான் அவனுக்கு வந்து பயமாகிப்போச்சு. பயமான உடனே அவன் ஐயோ ராஜாவை இப்படி கொலை செய்ய சொல்லியிருக்காங்கன்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டுவானோ ராஜா ஒரு முறை கத்தி எடுத்துக்கிட்டுவானோ ஒரு முறை இருப்பான். உடனே ராஜா, முடிவெட்டுறவனே, நீ முழிக்கிற தீட்டுறதுட்டு நீ பார்க்குற பாரு, எனக்கு கொஞ்சம் தெரியும். ஐயோ ராஜா, என்னை மன்னிச்சிருங்க ராஜா, இந்த மாதிரி உங்கள் கொலை பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க, நான் வந்து தெரியாமல். உடனே அவனை மன்னிச்சுட்டு உடனே உனக்கு யார் இப்படி சொன்னதுன்னு உடனே அமைச்சர் மந்திரி கிந்திரின்ட்டு ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சிக்கிட்டோன்னா உடனே ராஜா அந்த முடிவெட்டுறவனுக்கு பாராட்டி அவனுக்கு தங்க காசை பரிசு கொடுத்தார். அதுதான் இந்த கதையோட அர்த்தம்.